வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பழனி போலி பத்திரப்பதிவு மோசடியில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடக்கம். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெறுகிறது அனைத்து கட்சி கூட்ட தலைவர்கள் கூட்டம். 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த தமிழ் படமாக ராயன் தேர்வு. இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி, நடிகர் தனுஷ் உள்ளிட்ட பல கலைஞர்களுக்கு தேசிய விருதுகள் அறிவிப்பு. ட்ரம்ப் குடும்பத்தினர் சவப்பெட்டியில் இருப்பது போன்ற அவதூறு விளம்பர பலகைகள். அமெரிக்கா ஈரான் இடையே போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் கடும் எதிர்ப்பை தெரிவித்த ஈரான். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 3வது இடத்திற்கான போட்டி பிரான்ஸை வீழ்த்தி இங்கிலாந்து அணி தொடரில் 3ஆம் இடம். 3வது ஒருநாள் கிரிக்கெட் தொடர் போட்டி. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பழனி போலி பத்திரப்பதிவு மோசடியில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், பழனி போலி பத்திரப்பதிவு மோசடி தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் அரசு நிலங்கள், பொது சொத்துக்கள் தனியார் பெயர்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனவா என்பது உள்ளிட்ட அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார். போலி பத்திரப்பதிவு தொடர்பாக மாநிலம் முழுவதும் ஏராளமான புகார்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் இந்த வழக்குகளை விரைவாக விசாரிப்பதற்காக தனி பிரிவு அமைப்பது குறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சருடன் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களை திமுகவினர் விலைக்கு வாங்க முயற்சி செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் திமுக தனித்து போட்டியிட்டால் 20 தொகுதிகள் கூட வெற்றி பெற முடியாது என்று விமர்சித்தார். இல்லை, பழனி கேஸ் சம்பந்தமாக ரொம்ப விரிவான விசாரணை கண்டிப்பாக தேவைப்படும். இதில் பல அளவிலான இந்த விசாரணை விரிவடைய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமும் கூட. நிறைய பேருடைய தொடர்புகள் இதில் இருக்குன்றது எங்களுடைய கணிப்பாக இருக்குது. இது ஒரு கேஸ் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரி பல இடத்துல இதே மாதிரியான போலி பத்திரங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக மேலாக பல நடந்திருக்குன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் கூட்டத்தொடரை குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு கூட்டத்தொடரை குறித்து விவாதிக்க ஆளும் கட்சி ஏற்பாடு செய்துள்ள அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் விவகாரம், அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு, புகார்கள் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் பற்றி பேச எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் இந்த மழைக்கால கூட்டத்தொடர் கடும் விவாதங்களுக்கு மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் தொடங்குகிறது. 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் தமிழ் திரையுலகை சேர்ந்த பல கலைஞர்களும் திரைப்படங்களும் பல்வேறு பிரிவுகளில் உயரிய அங்கீகாரத்தை பெற்று சாதனை படைத்துள்ளன. 72வது தேசிய திரைப்பட விருதுகள் நேற்று அறிவிக்கப்பட்டன. அதில் சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் திரைப்படத்திற்காக இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குனராகவும், ஜி.வி. பிரகாஷ் சிறந்த பின்னணி இசையமைப்பாளராகவும், கலைவாணன் சிறந்த படத்தொகுப்பாளராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மகாராஜா படத்திற்காக சாச்சனா நமிதாஸ் சிறந்த துணை நடிகையாகவும், அனல் அரசு சிறந்த சண்டை பயிற்சியாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். கேப்டன் மில்லர் திரைப்படம் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புகளை ஊக்குவிக்கும் சிறந்த திரைப்படமாகவும் தனுஷ் சிறப்பு விருந்தினரால் கௌரவிக்கப்பட்டுள்ளார். தொழில்நுட்ப பிரிவில் மெய்யழகன் திரைப்படம் சிறந்த ஓவிய கலைக்கான விருதை வென்றுள்ளது. குறிப்பாக தனுஷ் இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் சிறந்த தமிழ் திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நடிப்பிலும் தொழில்நுட்பத்திலும் தமிழ் சினிமா தேசிய அளவில் பெரும் வெற்றியை பதிவு செய்திருப்பது ரசிகர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் ட்ரம்ப் மற்றும் அவரது குடும்பத்தினர் சவப்பெட்டியில் இருப்பது போன்ற அவதூறு விளம்பர பலகை வைக்கப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் பாலஸ்தீன சதுக்கத்தில் இரத்தத்திற்கு இரத்தம் என்ற வாசகத்துடன் ட்ரம்ப் மற்றும் அவரது குடும்பத்தினர் சவப்பெட்டியில் இருப்பது போன்ற பிரம்மாண்ட பலகை வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மினாப் பள்ளிக்கூட தாக்குதலில் 170 சிறுமிகள் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து நாங்கள் ட்ரம்பை கொல்வோம் என்ற வாசகத்துடன் மற்றொரு பலகையும் அங்கு வைக்கப்பட்டது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையுடன் தொடர்புடைய அமைப்பால் இத்தகைய சுவர் ஓவியங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸை வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள மியாமி மைதானத்தில் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 3வது இடத்திற்கான போட்டி நடைபெற்றது.
இந்த போட்டியில் இங்கிலாந்து பிரான்ஸ் அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியின் முடிவில் இங்கிலாந்து அணி மிக சிறப்பாக விளையாடி 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வீழ்த்தி தொடரில் 3ஆம் இடத்தை பிடித்தது. தொடர்ந்து இந்த போட்டி 1982ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு உலகக்கோப்பை போட்டியில் அடிக்கப்பட்ட அதிக கோல்களுக்கான சாதனையையும் படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 3வது ஒருநாள் கிரிக்கெட் தொடர் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதுகின்றன. இங்கிலாந்தில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது ஒருநாள் கிரிக்கெட் தொடர் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் தலைமையிலான வீரர்களும் இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஹாரி புரூக் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்த நிலையில் இன்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று ஒருநாள் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றுமா என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட குளுவாய்ப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள கல்குவாரிகளில் கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அதிரடி ஆய்வு செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட குளுவாய்ப்பட்டி மற்றும் கீழையூர் ஆகிய கிராமங்களில் அதிக அளவில் கல்குவாரிகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தொடர்ச்சியாக தமிழக அரசிற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் குவாரிகளை மூட வேண்டும் என வலியுறுத்தி புகார் மனுக்கள் அளித்து வந்தனர். இந்த நிலையில் காரைக்குடியில் உள்ள கனிம வளத்துறை அமைச்சர் பிரபுவின் வீட்டை முற்றுகையிடப் போவதாக குளவாய்ப்பட்டி கிராம மக்கள் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த தமிழக கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு சம்பந்தப்பட்ட கிராமத்திற்கு சென்று அங்குள்ள கல்குவாரிகளில் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் தாங்கள் படும் கஷ்டங்களை அமைச்சரிடம் எடுத்து கூறினர். குறிப்பாக ஆடு மாடு மேய்க்கும் போது தவறி குவாரிகளில் விழுந்து விடுவதாகவும் பள்ளிகளுக்கு செல்லும் பள்ளி குழந்தைகள் 50க்கும் மேற்பட்டோர் இந்த வழியாக செல்ல வேண்டியிருப்பதால் மிகுந்த பாதிப்படைவதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இது குறித்து அமைச்சர் பிரபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தலின்படி கல்குவாரிக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து பொதுமக்களின் கோரிக்கையை கேட்டறிந்தேன் என்றும் தமிழக முதலமைச்சரின் பொற்கால ஆட்சியில் எல்லோருக்குமே நல்லது நடக்கும் என்றும் அமைச்சர் பிரபு பெருமிதத்துடன் தெரிவித்தார். இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று கோவையில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோவை மாவட்டம் கெம்பனூர் கிராமத்திற்கு அரசு பேருந்து இயக்கப்பட வேண்டும் என்பது மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. இது நவீன தீண்டாமையின் ஒரு வடிவமாக கருதப்படுவதால் இது குறித்து அரசு ஆய்வு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் வன்னியரசு தெரிவித்தார். மேலும் கோவை காந்திபுரம் பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் சிலை அமைப்பது தொடர்பாக கோவை பொறுப்பு அமைச்சர் சம்பத்குமாருடன் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக அமைச்சர் வன்னியரசு மேலும் தெரிவிக்கையில், அதாவது தமிழ்நாடு முழுக்க இந்த சமூக நீதி துறையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற விடுதிகள், அந்த விடுதிகளில் நாங்கள் ஒவ்வொன்றாக இப்பொழுது ஆய்வு செய்து வருகின்றோம். அந்த வகையில் தான் நேற்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த விடுதியை ஆய்வு செய்தார்கள். நிறையா விடுதிகளை நாங்கள் ஆய்வு செஞ்ச இடங்கள்லையும் கடந்த காலங்களில் எப்படி இருந்ததோ அப்படியே தொடர்கின்றன. போதாமைகள் இருக்கின்றன, தேவைகள் இருக்கின்றன, கோரிக்கைகள் இருக்கின்றன. அவற்றை ஒவ்வொன்றாக நாங்கள் செய்யணும் சொல்லிட்டு இருக்கிறோம். குறிப்பாக நேற்றைக்கு முதல்வர் அவர்களிடம் வைத்த மாணவர்கள் வைத்த மிக முக்கியமான கோரிக்கைகளில் அதாவது மின்தடை ஏற்பட்டால் அதுக்கு இன்வெர்டர் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அது கடந்த காலங்களில் இல்லை. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக 15 ஆண்டுகளுக்கு மேலாக மின்தடை ஆயிடுச்சுன்னா அது எப்போ வருமோ அப்போ தான் வரும். ஆனால் மாணவர்கள் அந்த கோரிக்கையை சொன்ன உடனே வீடுகளில் இன்வெர்டர் இருக்குது, எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கவனத்தோடு கேட்டு உடனடியாக அதை அதுக்கான பட்ஜெட்டை கூட்டி உடனே செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பண்ணுறோம். அதனால் மாணவர்களுடைய உணவு அந்த தரத்தையும் நாங்கள் கூட்டணும்னு சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொன்றாக அதை பரிசீலிக்கணும். உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்களும் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு, நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அதை செய்வதற்கான வேலை திட்டங்களை தொடங்கியிருக்கோம். இடைத்தேர்தலில் சத்யபாமாவிற்கு அரசியல் பாடம் புகட்டுவோம் என்று திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் செல்வகுமரன் தெரிவித்தார். திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டம் குண்டடம் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் ருத்ராவதி பேரூராட்சி சார்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் செல்வகுமரன் அறிமுக கூட்டம் ருத்ராவதி சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்று கூட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் DTK காமராஜ் தலைமை வகித்தார். கழக பொருளாளர் சின்னப்பன் என்ற பழனிசாமி மற்றும்
குண்டடம் ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், அம்மா பேரவை செயலாளர் மோகன்ராஜ், எஸ்விடி சிவபாலன், பங்க் மகேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், வார்டு மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் என அதிமுக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் செல்வகுமரன் பேசினார். அப்போது தனது அரசியல் பயணத்தை நினைவு கூர்ந்து தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே. பழனிசாமி இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் மூலனூர் அடுத்த சாதாரண கிராமத்தில் வசித்து வந்த என்னை மாவட்ட செயலாளராக நியமித்துள்ளார் என்றும், அந்த நம்பிக்கைக்கு நான் என்றும் நன்றிக்கடன் பட்டவனாக இருப்பேன் என்றும், கட்சியின் வளர்ச்சிக்காக முழு அர்ப்பணிப்புடன் உழைப்பேன் என்றும் மாவட்ட செயலாளர் செல்வகுமரன் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், சில கழக நிர்வாகிகள் சொன்னதைப் போல நம்பிக்கையில்லாதனமாக அவர்கள் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக சென்று விட்டார்கள். அவர்கள் ராஜினாமா செய்து சென்று விட்டது அவர்களுக்கு வேணால் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கலாம். ஆனால் இங்கிருக்கும் ஒவ்வொரு ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூராட்சி கழக செயலாளர்கள், நகரக்கழக செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் சார்பணி அடிமட்ட தொண்டர்கள் வரை ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஒரு பெரிய காரியம் நடந்தால் அந்த வீட்டில் எவ்வளவு ஒரு அமைதி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திவிட்டு சென்று விட்டார்கள். காரைக்காலில் தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என். ஆனந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. தமிழகத்தின் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான என். ஆனந்த் பிறந்தநாள் விழாவை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் தமிழகத்தின் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என். ஆனந்தின் பிறந்த நாளை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கேக் வெட்டி கொண்டாடினர். இதனையடுத்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசைவ உணவை அன்னதானமாக வழங்கினர். இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்திய அஞ்சல் துறைக்கான இலச்சினை வடிவமைப்பு போட்டியில் பங்கேற்று 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை வெல்லலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அஞ்சல் துறையின் நம்பிக்கையின் மதிப்பு, பணிகள், டிஜிட்டல் புத்தாக்கம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையில் இலச்சினை உருவாக்கும் போட்டியில் குடிமக்கள் பங்கேற்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மை கவர்மெண்ட் இணையதளத்தில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்கும் ஒருவர் ஒரு இலச்சினை வரைந்து கொடுக்கலாம் என்றும், அதற்கு பொருத்தமான பெயரிட்டு சுருக்கமான கொள்கை கருத்துருவையும் எழுதலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் நாள் வரை இந்த போட்டியில் பங்கேற்கலாம். படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையிலான இந்த போட்டியில் முதல் 3 இடங்களை பெறும் இலச்சினைகளை வரைந்தவர்களுக்கு முறையே 75,000 ரூபாய், 50,000 ரூபாய், 25,000 ரூபாய் பரிசளிக்கப்படும். முதல் 3 இடங்களை பெறும் இலச்சினை பெயர்களுக்கு முறையே 25,000 ரூபாய், 15,000 ரூபாய், 10,000 ரூபாய் பரிசளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், வடிவமைப்பாளர்கள், ஓவியர்கள் இந்த போட்டியில் பங்கேற்று இந்திய அஞ்சல் துறைக்கான ஒரு காட்சி அடையாளத்தை உருவாக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளது. நமது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து வரும் காலங்களில் புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு இன்னும் சிறப்பாக செயல்பட்டு அவர்களுக்கு அரணாக விளங்குவோம் என்று அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற தலைப்பில் வாராந்திர கையெழுத்து இயக்கம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்றது. அமைச்சர் முகமது பர்வேஸ் கலந்து கொண்டு காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஊழல் மற்றும் லஞ்சத்திற்கு எதிரான கைரேகை பதிக்கும் இயக்கத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது பேசிய அமைச்சர், காங்கிரஸ் கட்சி நடத்தியுள்ள இந்த விழிப்புணர்வு இயக்கம் பாராட்டுக்குரியது என்று தெரிவித்தார். நமது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து வரும் காலங்களில் புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு இன்னும் சிறப்பாக செயல்பட்டு அவர்களுக்கு அரணாக விளங்குவோம் என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் பெனட் அந்தோணிராஜ், காங்கிரஸ் நிர்வாகிகள், தாவேக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை அருகே உள்ள ராஜா குளத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அமைச்சர் முகமது பர்வேஸ் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். புதுக்கோட்டை மாநகராட்சி போஸ் நகரில் உள்ள ராஜா குளத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் முகமது பர்வேஸ், மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோர் கலந்து கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகளை நட்டு மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கி வைத்தார். மேலும் விழாவில் மாநகராட்சி அதிகாரிகள், வனத்துறையினர், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். மறைமுக பருத்தி ஏலத்தில் குவிண்டால் ஒன்றுக்கு சராசரி விலையாக 9,269 ரூபாய்க்கு விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை கூட கண்காணிப்பாளர் சங்கர் மேற்பார்வையில் மறைமுக பருத்தி ஏலம் நடைபெற்றது. இதில் 270க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொண்டு வந்த 600 குவிண்டால் பருத்தியை பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான வியாபாரிகள் பார்வையிட்டு
55 லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்தனர். பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 9,442 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 8,869 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 9,269 ரூபாய்க்கும் விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவட்டாரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற பெருந்திருவ முது பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் பெருந்திருவ முது பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு 49 கலசங்களில் புனித நீர் நிறைக்கப்பட்டு கலசாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கேசவ முன்னிலையில் செண்டை மேளம் முழங்க கோவில் தந்திரி கோகுல் பெருந்திரு முது பூஜை செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சிந்தட்டிக் ஹாக்கி விளையாட்டு மைதானத்தை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சிந்தட்டிக் ஹாக்கி விளையாட்டு மைதானத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா கலந்து கொண்டு திறந்து வைத்தார். தொடர்ந்து விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதில் துறை சார்ந்த அதிகாரிகள், தாவேக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மண்ணுரிமை போராளி பொன் பாண்டியன் நினைவு தினத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மதுரை வண்டியூர் தீர்த்தக்காடு மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினர். மதுரை மாவட்டம் வண்டியூர் தீர்த்தக்காடு திருமாவளவன் நகரில் மண்ணுரிமை போராளி பொன் பாண்டியன் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 40 ஆண்டுகளாக அடிப்படை வசதியின்றி வசித்து வந்த 68 ஆதி திராவிட மக்களுக்கு விசிக மாவட்ட செயலாளர் முத்தமிழ் பாண்டியன், அரச முத்து பாண்டியன் மற்றும் கனியமுதன் ஆகியோர் இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினர். மேலும் பொன் பாண்டியன் குடும்பத்தினருக்கு 25,000 நிதி உதவியும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் கலந்து கொண்டனர். ஆரணி அருகே தனியார் உணவகத்தில் கெட்டுப்போன அசைவ உணவை சாப்பிட்ட குழந்தைகள் உட்பட 13 பேர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அந்த உணவகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள தனியார் உணவகத்தில் இரவு அசைவ உணவு சாப்பிட்ட 2 குடும்பங்களைச் சேர்ந்த 13 பேருக்கு வாந்தி, மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவர்கள் ஆரணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கெட்டுப்போன உணவு சாப்பிட்டதே இதற்கு காரணம் என மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் சுஜாதா, ரவிவர்மன் ஆகியோர் அந்த உணவகத்தை பூட்டி சீல் வைத்தனர். ஆரணியில் அடிக்கடி இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதாகவும் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோவில்பட்டி மந்தித்தோப்பு சாலையை சீரமைக்க கோரி அப்பகுதி மக்கள் தமிழக முதல்வருக்கு தபால் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மந்தித்தோப்பு சாலை குண்டும் குழியுமாக சேதமடைந்துள்ளதால் விபத்துகளும் போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்து காணப்படுகிறது. இதனை சீரமைத்து சாலையை விரிவுபடுத்த கோரி அப்பகுதி வியாபாரிகள் மற்றும் குடியிருப்போர் நலசங்கத்தினர் கோவில்பட்டி தலைமை தபால் நிலையம் முன்பாக திரண்டு தமிழக முதல்வருக்கு தபால் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளியில் விளையாடி கொண்டிருந்த போது மயங்கி விழுந்த 8ஆம் வகுப்பு மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வந்த மாணவன் மெர்வின் விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்தார். அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சிதறால் பகுதியை சேர்ந்த மெர்வின் தனது பாட்டியின் அரவணைப்பில் வசித்து வந்தார். இச்சம்பவம் குறித்து மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த மாணவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவனின் இந்த திடீர் மறைவு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பழனி போலி பத்திரப்பதிவு மோசடியில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடக்கம். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெறுகிறது அனைத்து கட்சி கூட்ட தலைவர்கள் கூட்டம். 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த தமிழ் படமாக ராயன் தேர்வு. இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி, நடிகர் தனுஷ் உள்ளிட்ட பல கலைஞர்களுக்கு தேசிய விருதுகள் அறிவிப்பு. ட்ரம்ப் குடும்பத்தினர் சவப்பெட்டியில் இருப்பது போன்ற அவதூறு விளம்பர பலகைகள். அமெரிக்கா, ஈரான் இடையே போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் கடும் எதிர்ப்பை தெரிவித்த ஈரான். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 3வது இடத்திற்கான போட்டி பிரான்ஸை வீழ்த்தி இங்கிலாந்து அணி தொடரில் 3ஆம் இடம். 3வது ஒருநாள் கிரிக்கெட் தொடர் போட்டி. இந்தியா, இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல்.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.